இன்றைக்கி உங்களுக்கு எப்படி வாழைப்பூ பொடி மாஸ் பருப்பூசலி வாழைப்பூ பருப்பூசலி எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு எப்படி வாழைப்பூ நெருக்கணும் அதுலேருந்தே உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். இந்த பாருங்க, இங்கே வாழைப்பூவை இந்த மாதிரி நெருக்கணும். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க, இல்லாட்டா அந்த வாழை இதை பண்ணுற போதெல்லாம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி செட்டாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இப்படி பண்ணிவிட்டு இதில் திருடன்பாங்க, நடுவில் ஒரு கெட்டியாக ஒரு காம்பு இருக்கும். அது அந்த காம்பை எல்லாத்தையும் எடுத்துடணும். அது முக்கால்வாசி அந்த காம்பை எடுத்துட்டேன்னா அது மாதிரி எடுக்கிறானே காம்பை. எங்கள் அம்மா அப்படியே தனித்தனியாக எடுப்பாம்மா. அங்கே இது மாதிரி சென்டரில் நடு காம்பை கெட்டியாக இருக்கும். அது சரியாக வேகாது. அது திருடம்பாங்க, நடுவில் அது இருக்கிறதுனால. எல்லா நடுவில் இருக்கிற எல்லா பூக்கு நடுவில் இருக்கிறதுனால திருடன்னு சொல்லுவாங்க. அது தப்பிக்கிறதுக்கு இருக்குமா. பட்டு அந்த காம்பு கெட்டியாக இருக்கிறதுனால அது சரியாக வேகாது. அதுக்காக அதை நம்ம எடுத்துடுறோம். இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துடுவாங்க. அது ஒவ்வொரு கிளையும் இந்த ஒவ்வொரு மேலே இருக்க தோல் வாழைப்பூவோட இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இதுவும் எடுக்கும்போது அந்த இதுதான் நாளைக்கு வாழைக்காயாக மாறும், வாழைப்பழமாக மாறும். இது முதல்ல பூவாக இருக்கும், வாழைப்பூவாக இருக்கும். ஆண்டவனோட படைப்பு பாருங்கள். இந்த வாழைப்பூ உதிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கவர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதோட வயசு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது ஒவ்வொரு கிளையாக மேலே தானே உருவிண்டு அது வாழைக்காயாக மாறும். அது கடைசி மட்டும் அடுத்தடுத்ததாக அது எடுத்துக்கும். அதே ஒவ்வொரு இலையாக மேலே போயிடும், வாழைக்காயாக மாறும். ஒரு இலை மேலே போகும், வாழைக்காயாக மாறுமே எண்டு மட்டும் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே இருக்க வாழைக்காயெல்லாம் பெருசாகிட்டே வரும், கீழே மட்டும் எப்படி பழமாகும். ஸோ வாழைக்காய்க்கு தனி இது, வாழைப்பழத்துக்கு தனி மரம். ஸோ வாழைப்பழ மரத்தில் வாழைக்காய் வராது, வாழைக்காய்க்கு தனி அந்த ஜாதின்னு எடுத்துப்பாங்க. அதில் வாழைக்காய் தான் வரும், பெருசு பெருசாக இருக்கும். அதை பழமாக ஆனினா கூட அதோட டேஸ்ட்டு வாழைப்பழம் டேஸ்ட்டில் இருக்காது. அது வாழைப்பழத்தில் பெரிய பெரிய ஜாதியெல்லாம் இருக்குது. ரஸ்தாலி இருக்குது, பூவம்பழம் இருக்குது, அது சொல்கிற மாதிரி இது வாழைக்காய் பூ. இது மாதிரி பூவில் அந்த நடுவில் இருக்க காம்பு எடுத்துடுறாங்க. ஒவ்வொரு காம்பாக எடுத்துடுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜில் இந்த மாதிரி காம்பு பாருங்கள், இதுதான் காம்பு எடுத்துருவாங்க. இந்த காம்பு இது மாதிரி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றி வச்சுக்கணும், இல்லாட்டா கருத்து போயிடும். அதில் நல்லா பொடி பொடியாக நெருக்கி இதில் போட்டு வச்சுட்டு அப்புறமா வடிகட்டி கறி பண்ணணும். அப்புறமா இது மாதிரி செட்டாக வச்சுக்கோங்க. அந்த காம்பை சென்டரில் இருக்க அந்த தடி காம்பை எடுத்துகிட்டு திருடன்னு சொல்லுவாங்க. அந்த திருடன் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒவ்வொரு செட்டாக எடுத்து இது மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்படி தான் எடுக்கணும் திருடனை. வாழைப்பூவை இப்படி தான் நெருக்கணும். ஓகே, எப்படி வாழை எப்படி இல்லைந்து நடுவில் திக்கான ஒரு தண்டு இருக்கும், அதை எடுத்துடணும். அதுதான் திருடம்பாங்க. அதை எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கணும். அதுதான் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி தண்டாக இது சென்டர் அது வேக அது சதமாக. அதுக்காக இது நடுவில் இருக்கிறதுலாம் எடுத்துடணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சாமல் அதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி இதை உருவணும் இதுலேருந்து. ஸோ வாழைப்பூ கறிக்கு எப்படி அதை ஒவ்வொன்றா அதை அதுலேருந்து எடுத்து அதோட தொண்டை எடுக்கிறோம். இந்த சின்ன வீடியோவில் இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு
இருக்க சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும் காம்பு. இந்த காம்பை இப்படி எடுத்துக்கணும். இந்த காம்பை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வாங்க இப்படி எடுத்துக்கணும். நான் ஒன்றா எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு அப்புறமா நெருக்கிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள். இந்த இதை ஒவ்வொன்றா இந்த சென்டர் எடுத்துட்டேன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால வேகாதனால எடுத்துடுறோம். நான் ஒன்றா எடுத்துடுறோம். நான் போய் பார்க்குறேன். நீங்கள் எடுத்து நறுக்கி போடுங்க. ஒன்றா எடுத்து வச்சா சரிம்மா. இனிமேலாம் அந்த தண்டு திக்காக இருக்கும். இந்த காம்பை எடுத்துட்டு நீங்கள் வாய்ப்போ ஒன்றா நறுக்கி போட்டுக்கணும். ஓகேயா? தேங்க்யூ. இந்த பருப்பூசலிக்கு எவ்வளோ பருப்பு போடுறீங்கம்மா? இது துவரம் பருப்பு 1 கரண்டி. துவரம் பருப்பு 1 கரண்டி ஊற வைக்கணும். அது சேர்த்து கடலைப்பருப்பும் போடுறீங்களா? துவரம் பருப்பு 1 கரண்டி, கடலைப்பருப்பு அது 1 கரண்டியா? அது 1 கரண்டி. இதை ஊற வைக்கணும். எவ்வளோ நான் ஊற வைக்கணும்? 2 ஹவர் ஊற வைக்கணுமா? 2 ஹவர் ஊற வைக்கணும். காலையிலேயே பண்ணுறதுனால காலையிலேயே ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் டிலே ஆகிடும். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேலை அதுக்கு அந்த பருப்பூசலியை இப்போ இதை ஊற வச்சாச்சு. இதை வச்சு அரைக்கணும். 5 மிளகா போட்டிருக்காங்க. காஞ்ச மிளகா, ரெட் சில்லிஸ். அதான் இதில் இந்த ஊற வச்சது இதில் போட்டு இப்போ அரைக்கணும் பருப்பூசலிக்காக. அரைச்சிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அரைச்சிவிட்டு வேக வைக்கணுமா? ஆமாம். அதுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. இதில் கல் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இதில் தான் அந்த அரைச்ச பருப்பை இதில் வச்சுக்கிட்டு குக்கரில் வைக்கணும். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இப்போ எப்படி நீங்கள் மைசூர் பாக்கு பர்ஃபிலாம் பண்ணும்போது தட்டில் நெய்யை தடவி வைக்கிற மாதிரி இதில் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கணும். அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோ, பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இந்த பொடி பெருங்காயமாக போட்டுக்கோங்க. வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸியில். நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. பார்த்துப்பாங்க அரைச்சது போதுமானு ஒரு தடவை பார்த்துட்டு. போதுமாம்மா அரைச்சது? போதுமா? இப்போ இதை இந்த தட்டில் எண்ணெய் தடி இருக்குல்ல, அதில் இதை போட்டு நல்லா தட்டி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பீன்ஸ் பருப்பூசலி போட்டு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தான். பட் இது இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பெனானா ஃப்ளவர், தட் இஸ் வாழைப்பூவில் பருப்பூசலி பண்ணி காமிக்கிறோம். பருப்பூசலி பண்ணுற மெத்தட் சேம் தான்.
பட்டு நம்ம அதுக்கு வேறு காய் போடுறதுனால அது எப்படின்னு காமிக்கிறோம். ஸோ இந்த மெத்தட்லாம் சேம் தான். இதே மாதிரி தான் பருப்பு போட்டு அரைச்சி இது மாதிரி தான் அதை வேக விட்டு அதை பருப்பு பொடி பண்ணிக்கணும். அதில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். சேம் சிஸ்டம் தான், ப்ராசஸ் தான் சேமு. பட் அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்லா தட்டிட்டாங்க. இப்போ இந்த இல்ப்பு சட்டியில் இப்படி வச்சுருக்கோம்ல, இதுலேயே அந்த வாழைப்பூவை நறுக்கி வச்ச வாழைப்பூவை கொஞ்சம் ஜல்லத்தை ஊற்றிட்டு இது ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுமா? இல்லை, அதில் இறக்கி தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை இது பண்ணிடுவீங்களா? அதை ஏற்கனவே அந்த மோர் ஊற்றி வச்சுருக்கிறதுனா கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ அதுலேயும் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி ஆல்ரெடி இதில் அந்த வாழைப்பூவை நறுக்கின வாழைப்பூவை இதில் இப்போ போட்டுக்கணும். அந்த நாரெல்லாம் கொஞ்சம் எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி கடைசியாக இதில் போட்டுடணும். நறுக்கினதும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடணும். இதுக்கு தேவையான உப்புவா கொஞ்சம் உப்புவா? தேவையான உப்பை போட்டுவிடுவீங்களா? தேவையான உப்பு இதுலேயே போட்டுவிடணும். இதுக்கு தேவையான உப்பை போட்டாச்சு. போட்டு வச்சுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு விடுவாங்க. அடுப்பை பற்ற வச்சு இப்போ இதுலேயே அந்த வேக வைக்கிறதுக்கு அந்த பருப்பையும் இதுலேயே மேலே வச்சுக்கிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடணும். இது நார்மலாக ப்ரெஸ்டீஜ் குக்கரில் கூட வைக்கணும்னா வைக்கலாம், ரொம்ப வெந்துடும். இந்த இது பருப்பு பரவாயில்ல, பட் அந்த காய் ரொம்ப வெந்துடும். வாழைப்பூ கொஞ்சம் சாஃப்ட்டு, ஜல்தி வெந்துடும். ஸோ அதுக்காக இது மாதிரி மூடி போட்டுடுவாங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் மேலே தான் வெயிட் வைக்கணுமாம்மா? தட்டு மேலே எதுவும் வேண்டாம், அப்படியே ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து இறக்கி பார்த்துக்கலாம். எடுத்து நடுவில் வெந்திருக்கான்னு. இப்போ வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் நீங்கள் பார்க்க முடியாது, ஓவராக நிறைய வெந்துருச்சுன்னா கஷ்டம். ஸோ இப்போ வேக வச்சுருக்காங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடுவாங்க. நான் அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணிட்டுமாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. இது அப்புறமா கொஞ்சம் ஆறினோடனே நல்லா உதுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க வெந்ததை. வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டா அந்த தண்ணியெல்லாம் அதெல்லாம் தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பர்பஸ்லேயும் உதுராக வரும். கேட்டால் சொதன்னு ஆகிடும். ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். கூட்டு கிடையாது. கூட்டுனா தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் இது பொரியல பருப்பும் ட்ரையாக இருக்கணும். நல்லா இதுவும் ட்ரையாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பருப்பூசியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீழே இருக்க தண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கெல்லாம் செடிக்கெலாம் ஊற்றிடுவீங்களா? அது மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வீட்டில். எல்லாத்தையும் இதில் இருக்க ஃபில்டர் பண்ணாங்க. ஒன்று பீட்ரூட் தண்ணியெல்லாம் குடிச்சிடுவாங்க, இல்லை குடிச்சிடுவோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதோட தண்ணியெல்லாம் ஆறினவுடனே செடிக்கு ஊற்றிடுவாங்க. செடி நல்லா வளரும். ஸோ உங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி. எந்த காய்கறி தண்ணி கொட்டாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் என்னென்னமோ பண்ணணும். இது அதே மாதிரி இதையும் நல்லா உதுத்துக்கணும். இந்த பர்பஸ்லேயே நல்லா உதுத்து ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினா
இதாகிடும். கையால் உதுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பர்பூஸ்லேயே இப்போ இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னால மிக்சியில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவி விடுங்க, அப்போ ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த பில்லையாக எடுத்து இந்த இதை நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினோடனே போட்டுக்கலாம். போட்டு ஒரு சுற்றிட்டுன்னா தயாரிடும். இந்த பர்பஸில் நல்லா உதுத்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் வெளுப்பச்சட்டியில் ஜஸ்ட்டு ஒரு வறுத்துக்கணும். அப்போ தான் ஒரு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டா இப்போ இதை அந்த ஆல்ரெடி இது வடிகட்டியாச்சு. இதை இதில் போட்டு ஒரு சுற்றிட்டு பருப்பூசிலி வாழைப்பூ பருப்பூசிலி ரெடி. பாருங்கள் பண்ணிவிடுவாங்க. அதை கொஞ்சம் தனியாக பருப்பூசிலி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வேணுன்னா போட்டுக்கலான்னு. அதேமாதிரி இதில் பருப்பூஸ் இது அந்த மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த வாழைப்பூவை பனானா ஃப்ளவர்ம்பாங்க, அதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பருப்பூசிலியில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெண்டுக்கும் மிக்ஸாக இருக்குது. ஏன் வாழைப்பூ பருப்பூசிலிம்பாங்க. இது ஆயிடுச்சு, ஃபினிஷ்டு. இதை அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா. லைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கேக்கில் சூப்பர். இப்போ எல்லாம் கரெக்டாக ஆச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வாழைப்பூ பர்பூஸ் எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க, அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம மோர் குழம்பு பண்ணிடுவோம். இந்த வாழைப்பூ பர்பூஸ்லிக்கு மோர் குழம்பு நல்லா மேட்சிங்காக இருக்கும். நான் மோர் குழம்பு பண்ணியிருக்கோம். மோர் குழம்பு இருக்குமா உங்களுக்கு இப்போ வேறு வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி மோர் குழம்பு தான் இது. மோர் குழம்புக்கு இப்போ சேப்பங்குக்கு தான் போட்டிருக்கோம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வாழைப்பூ பருப்பூசிலி எப்படி பண்ணும் இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் seeing my video, and please comment and subscribe my videos to improve my videos, future videos. Thank you. Bye.